பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற மதுர் வடை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் வறுக்காத ரவை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த மாவுலேருந்து நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு கையால் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தட்டிட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 சைடுமே வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் பெங்களூர் ஸ்பெஷல் மதுர் வடை ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.